தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் பழனி கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கை வரவு 3,47,00,000 தாண்டியிருக்கிறது. மேலும் 379 கிராம் தங்கத்தையும் 44 கிலோ வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். உலக புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் முதன்மையான கோயில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில்தான். இந்த கோவிலுக்கு தமிழகத்தையும் தாண்டி மற்ற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து செல்கிறார்கள். பழனிக்கென்றே ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து தரிசனம் செய்வார்கள். குறிப்பாக கார்த்திகை மார்கழி மாதங்களில் முருகப்பெருமானை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அந்த நாட்களில் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவிற்கு பல நாட்கள் கூட்டம் அலைமோதும். மற்ற நேரங்களில் விசேஷ நாட்களில் மற்றும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பழனி முருகன் கோவிலுக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இந்த நிலையில் முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடந்தது. தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் விழாவாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூசம் கடந்த 11ஆம் தேதி மாலை தேரோட்டத்துடன் நிறைவு பெற்றது. தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்தனர். மலையடி வாரத்தில் மயில் காவடி, இளநீர் காவடி, பால் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபட்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்த நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க யானை பாதை வழியாக மலை மீது அனுப்பி வைக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் தைப்பூச திருவிழா காரணமாக குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் உண்டியல் நிரம்பியது. இந்த உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம், தங்கம், வெள்ளி நகைகள் மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்டவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் பணத்தையும் நகைகளையும் எண்ணக்கூடிய பணியினை கோவில் பணியாளர்கள், வங்கி அலுவலர்கள், பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி பணியாளர்கள், மாணவ மாணவியர் ஈடுபட்டனர். தொடர்ந்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது. அப்போது முதல் நாள் முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் 3,47,05,568 ரூபாய் கிடைத்தது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேலி, தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியாலான காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். அதன் மூலம் தங்கம் 3,709 கிராமும், வெள்ளி 44,067 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1,631 கிடைத்தன. இது தவிர பித்தளை, வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகள், சேவல்களையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.